ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் பச்சை பயிரை வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு பாயாசம் பண்ணலாங்க. நம்ம எப்பயும் பண்ணுறதோட இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், ஒரு கப்பு ஒருனா 3/4 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். இதை நல்லா நம்ம ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. நம்ம பருப்பு ஆல்ரெடி உடச்ச பருப்பு, இந்த பாசி பருப்பில் நம்ம பாயாசம் வச்சுருப்போம். ஆனால் இந்த பாயாசம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னா நம்ம தேங்காய் பால்லே தான் இது நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது போதும். இதை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு 1-2 அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 3 சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜவ்வரிசி. இதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இவ்வளவு தான் நான் போடுறேன். நீங்கள் 1 கப்பு எடுத்திங்கன்னா ஒரு எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ இது மாதிரி கொஞ்சமாக ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். லைட்டாக நம்ம இதை ப்ரௌன் மாதிரி ஒரு தேவையில்லை, லைட்டாக நம்ம வறுத்தாலே போதும். நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அப்படியே அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் சூட்டில் வச்சிட்டோம்னா சரியாயிரும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிரை நல்லா நமக்கு உடச்சிட்டு 1-2 நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இதோடு வந்து அந்த ஜவ்வரிசி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வறுத்து வச்சது. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 விசில் நல்லா விட்டுறலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மற்ற சுகர் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். இந்த சான்ஸ் சரியான 4 விசில் தாங்க வச்சேன், 5 வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது சைடில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் வந்து 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க, ரொம்ப வேண்டாம். இது நல்லா கரையட்டும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அள்ளி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்குறனால நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி சேர்த்தோம்னா நிறைய தண்ணி ஆயிரும். இதில் வந்து 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு மூடி தாங்க எடுத்தேன். 2வது பால் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் ஊற்றுனது நல்லா ஓரளவு திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 50 கிராம் சுகர் போட்டுக்கலாங்க. வெல்லமும் சுகரும் சேர்ந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா திக்காயிடுச்சு. இப்போ நல்லா இப்போ கடைசியாக வந்து நம்ம பால் எடுத்து வச்சுருக்குறோம். இது எப்படியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம விடக்கூடாது. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதோடு நம்ம எல்லாம் தேங்காயெல்லாம் தாளித்து போட்டு எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும். கொஞ்சம் ஆறணுன்னு இது கட்டி ஆயிரும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம தேங்காய் சின்னதாக நான் கீறி வச்சுருக்கிறேன். அதை நம்ம இது பண்ணி போடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது போதும், ரொம்ப வேண்டாம். இதில் வந்து நம்ம தேங்காய் நைஸாக கட் பண்ணினது. இது என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை. உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பரை தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நெய்யில் போட்டுடலாம். இதுக்கு முந்திரி திராட்சை எல்லாம் தேவையில்லைங்க. இது நல்லா பொரிஞ்சு ப்ரௌனாக வரட்டும். அதை எடுத்து நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம கொட்டிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மற்ற பாயசத்தோடு இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் நெய் ஏற்கனவே அதை விட்டனால நான் விடலை.
கொஞ்சம் வேணும்னா விட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் இறக்கிட்டு அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி ஆகிருக்கு. ஒரே ஒரு கப்பு பச்சை பயிரை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு